புதிய மெகா மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட சின்ன கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க. பின்பு உறவு கிடக்கு போடி, அண்ணன் என்ன தம்பி என்ன, சொந்தம் என்ன பந்தம் என்ன, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றும் இல்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி, இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அம்மா, உங்க வீட்டு பொண்ணே கிடைச்சாச்சு. என்னம்மா சொல்லுவீங்க? ஆமாமா, உங்க தெரு பக்கத்துல போய் பாருங்க. உங்க பொண்ணே கிடைச்சாச்சு. சீக்கிரம் போங்கம்மா. சார் உங்க உடனே வர சொன்னாங்க. சீக்கிரம் போங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. என் புள்ள கிடைச்சிட்டாளா? என் புள்ள கிடைச்சிட்டாளா? தலையிட்டது யாரு? கிடைக்காம இருப்பாங்களா? சீக்கிரம் போய் பாருங்க. கிங்ஸ்லின் தான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க தெரு பக்கத்துலயா? அங்க சார் நான் போகல. அங்க இருந்து போன் வந்துச்சு. சீக்கிரம் போவீங்களா? உடனே கிளம்பிட்டேன் மேடம். அவன் ஏன் கண்ட்ரோலுக்கு வரல. அவனுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். எடுத்துட்டு வாங்க. வாடா வெளியில வாணி. ஐசியா தூக்குன கையால நீ சாப்பிட போட முடியாடா. ஐசி தொட்டுட்டல நீ. நான் பாத்துக்கிறேன், டென்ஷன் எடுக்காத. அவனை இழுத்துட்டு வாங்க. என்ன விட்டுருங்க. கிங்ஸ்லிங் கிட்ட மன்னிப்பு. செத்த அவன் சொத்தே ஆட்டையை போட்டிருந்தா கூட விட்டுருப்பான். அவன் உசுரல தொட்டிருக்க விட்டுவானா? இனி அவ்வளவுதான். வா வா வா, அவனை எடுத்துட்டு போங்க. நேரா ஏன் கஸ்டடிக்கு தான் வரணும். ஓகே கிங்ஸ்லிங், இவனுக்கு ஸ்டேஷன்லாம் வேண்டாம். எடுத்துட்டு போங்க. உன்னோடு நாடு வேண்டியனாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. உன்னோடு நாடு வேண்டியனாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. நிலவே வெண்ணிலவே வாழ்வே நிலவே வெண்ணிலவே. சரி சரி அழாத. அத வந்துட்டல. சரி சரி அழாத. சரி சரி ஒண்ணு இல்ல. ஓலம் கலைந்ததே, புது சோகம் பிறந்ததே, நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே இதயமே. தப்பு பண்ணிட்டேன் இசை, தப்பு பண்ணிட்டேன். எம்மா எம்மா. சரி சரி அத வந்துட்டல. ஒண்ணு இல்ல அழாத. உன்னோடு நாடு வேண்டியனாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஐயா கிங்ஸ்லினே. அம்மா அம்மா. ஆனா அந்த பொண்ணு கிடைச்சிட்டேன் ஐயா. மறக்க முடியலம்மா. என்னால அவளை மறக்க முடியலம்மா. அவளை இன்னத்தனுக்கு என்னால சொந்தமாக்க முடியாதும்மா. தப்பு ஐயா, அது ரொம்ப தப்பு. ஆனா அந்த பொண்ணுக்குன்னு ஒருத்த முடிவாயிட்டேன். வேற என்னய்யா, மனச மாத்திக்கையா. முடியலம்மா, மனசு முடியலம்மா. புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரிய மாட்டேங்குமா. புத்தி சொல்லுது அவ எனக்கு சொந்த இல்ல, இன்னொருத்தனுக்கு சொந்த. மனசு கேட்க மாட்டேங்குமா. என் மனசு புள்ள நிறைஞ்சிருக்காமா.
அவளை என்கிட்ட கொடுத்தா நல்லா பாத்துக்குவேம்மா, நல்லா பாத்துக்குவேம்மா. அவளை தொலைக்க மாட்டேம்மா. எனக்கு தர சொல்லுங்கம்மா. அம்மா முடியாதும்மா, அவன் இல்லாம என்னால வாழ முடியாதும்மா. ஐயோ கிங்ஸ், இது வரைக்கும் இப்படி எதுவுமே கேட்டதே கிடையாது. இந்த பொண்ணு ஏறத்து கூட நீ பார்த்தது கிடையாது. வேண்டாயா, மறக்க முயற்சி பண்ணியா? முடியலம்மா, முடியலம்மா. அம்மா அவளை கண்ணு பிடிச்ச உடனே ஓடி போய் அவளை கட்டி அணைக்கணும்னு எனக்கு தோணுச்சுமா. அவ பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்ததுமா. அப்படி கட்டி பிடிச்சு அவன் நெத்தில முத்தம் கொடுத்து அவனை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுமா. அவ என் முன்னாடியே என்னால முடியலம்மா. எந்த ஆணுக்கும் இப்படி ஒரு தண்டனை கிடைக்கவே கூடாதும்மா. அவ்வளவு பெரிய தண்டனையே எனக்கு கொடுத்துட்டாம்மா. அதை பார்த்த உடனே நான் செத்து போயிட்டேம்மா. என்ன தாங்க முடியல, என்ன தாங்கிக்க முடியலம்மா. ஏம்மா, என்னால இதை தாங்கிக்க முடியாதும்மா. கிங்ஸையும் போல புரிஞ்சுக்க, அவ உனக்கு சொந்த மனவ கிடையாது. அவ உன்னை விரும்பினா கூட பரவாயில்ல. சரி, விரும்பினா அவங்க வீட்டுல வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க, பிரச்சனை பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அந்த பொண்ணே உன்னை விரும்பலடா. அதான் ஏம்மா, நான் அவளை நல்லா பாத்துக்குவேன். வீதியா வீதி, அவ உன்கிட்ட வர்றதுக்கு கொடுப்பன இல்ல. வெற்றியா, மறக்க முயற்சி பண்ணியா? எப்படிமா, எப்படி மறக்க முடியும்? அவளையும் மறக்க முடியாது, இன்னைக்கு நடந்ததையும் மறக்க முடியாது. கோபப்படாதடா. அம்மா, அவன் பத்திரமா பாத்துக்கிட மாட்டாமா. அவன் தொலைஞ்சிட்டான்னு தெரிஞ்சும் அவன் பாட்டுக்கு ஒரு வாரமா நின்னுகிட்டே இருந்தாமா. நான் கண்டுபிடிக்கணும் இப்ப இல்ல, எப்பவுமே கண்டுபிடிச்சிட மாட்டான். அவ காணும்னு தெரிஞ்ச அடுத்த நொடி இதையும் அப்படி நெருப்பா கொதிச்சுடுமா. அனலா எரிஞ்சது. அந்த வலியினால தாங்கிக்கவே முடியல, தக தக தகன்னு எரிஞ்சதுமா. இதையும் முள்ளு மேல இருந்த மாதிரி வலிச்சதுமா. தாகம் எடுத்தோம் என்னால தண்ணி குடிக்க முடியல, பசி எடுத்தோம் என்னால சாப்பிட முடியல. கண்டுபிடிக்கணும் அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு மனசு பதறிக்கிட்டே இருந்ததுமா. கண்டுபிடிச்ச என் கண்ணு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காமா. அவனை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு முத்தம் கொடுத்தான் என் முன்னாடியே. ஒரே ஒரு பார்வை பாப்பான்னு பார்த்தேன். என்ன அப்பமா பொறுக்கி மாதிரிதாமா பார்த்தா. ஐயோ, வேதனை படாதையா. நீ படுற வேதனை என்னால பார்க்க முடியல. என்னால அவளை மறக்க முடியாது. என்ன மறக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. உன் விருப்பம். நான் என்னைக்குமே உன் விருப்பத்துக்கு தடை போட்டதே இல்ல. ஆனா கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை அடைஞ்சிடலாம், அவ மனசை இடம் பிடிச்சலான்னு மட்டும் நினைக்காத. அம்மா, அது முடியாதியா. அவளா உன்னை நேசிக்கணும். எது உண்மையான காதலி, எது உண்மை, எது பாசம்னு அவ உணரணும். அப்படி உணர்ந்து உன் பக்கத்துல வந்தானா உலகமே எதிர்த்தாலும் சரி ஒன்னதான் சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்பா. பிடிக்கிறேன், அவ மனசுல நான் இடம் பிடிக்கிறேன். என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. என் இதயத்துல முத பூத்த பூவா. அவளை பார்த்தனால என்னால மறக்க முடியுமா என்ன? அப்படி தட்டி கூப்பிட்டமா, அவ பிஞ்சு வரலையே என்ன தொட்டு கூப்பிட்டது. வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை தொட்டு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அன்னைக்கு அவத்த என் மனசை பறி கொடுத்தேமா. அது வரைக்கும் எவளுக்கு என் மனசு இடம் இல்லாம இருந்தது. முத என் இதயத்துல வந்தாமா, வலிக்குதம்மா. ஐயா ஐயா, நான் எப்ப சொல்றேன், ஒருவேளை கடலுக்கு சித்த இருந்தா உன் காதல் உன்னை அவன் உன்கிட்ட கொண்டு சேர்க்கும். சேக்குலமா. உன் காதல் உண்மையா இருந்தா நிச்சயமா கொண்டு சேர்க்கும். உன் காதலை நிரூபிச்சு காட்டு. காட்டுறேம்மா, காட்டுறேன். சரி, எல்லா வலியும் மறந்துட்டு போ, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். நேத்து நைட்டு போனவன் சாப்பிடல வைக்கல, எப்படிதான் இருக்க? வேண்டாமா, பசி இல்லம்மா. டேய், காதல் பண்ணதுக்காக கொஞ்சம் தெம்பு வேண்டாமா? வா. என் புள்ளடா நீ. என் புள்ள ஆசைலாம் நிறைவேறணும். எல்லா தாய்க்கு இருக்க ஆசை தானடா எனக்கும். என் புள்ள நினைச்சதெல்லாம் நடக்கணும். நிச்சயமா நடக்கும்டா. அம்மா, என் புள்ள ஆசைப்பட்டு நான் என்னைக்கு எது கொடுக்காம இருந்திருக்கேன். என் ராசா, என் தங்கம். போதுமா. என் புள்ள குணத்துக்கும் என் புள்ள காதலுக்கும் வந்து சேருவா. என்ன வேணாலும் பண்ணிக்கடா, அம்மா உன் பின்னாடி இருக்கேன். இது போதுமா. ஐயோ என் ராசா, நான் பாருங்க விடவே மாட்டாவல. என் காதலை நான் ப்ரூவ் பண்ணுவேன். என் ராசா ஆசெல்லாம் நிறைவேறணும். நீ கலக்கு கிங்ஸ்லினே. என் புள்ளதாண்டா ஜெயிப்பா. ஐ லவ் யூ மா. என் செல்லம். என் அம்மா. 15 வருஷம் தவறந்து பெத்த புள்ள. என் புள்ள ஆசை நிறைவேற வேண்டாம். என் புள்ள அவன் மனசுக்கு பிடிச்சவ கூட தான் வாழணும்.
அம்மாக்கு ஒரு ஆச்சரியம்டா. என்னம்மா? இந்த ரவுடி பை மனசுக்குள்ளே ஒத்தி வந்திருக்காளே நினைக்கும் போதாண்டா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நீ பண்ணாத சண்டித்தனமே கிடையாது உனக்குள்ள ஒருத்தி. ஆனா அவ அதிர்ஷ்டக்காரி தான்டா. வாங்கம்மா, நீங்க உங்க புள்ளனால அப்படி சொல்றீங்க. இல்லடா, உன் பாசம் எப்படின்னு எங்களுக்கு தானே தெரியும். உன் பாசம் கிடைக்கிறதுக்காக பிச்சை கூட எடுக்கலாம்டா. அம்மா இல்லம்மா. என் பிள்ளை பத்தி எனக்கு தானே தெரியும். நீ பாசம் காட்டினா அந்த பாசத்துக்கு ஈடு அந்த உலகத்துல எதுவுமே இருக்காதுடா. வாங்கம்மா. சரி சரி, அழாத அழாத. நீ மயில கட்டி பிடிச்ச அழுது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அத கிங்சி முன்னாடி பண்ணிருக்க வேண்டாம். ஏன்னா நேத்துல இருந்தே பச்சை தண்ணி கூட வாயில படாம தேடிக்கிட்டு இருந்ததே அவன் தான். அவன் கண்டுபிடிக்கலனா 10 நாள் என்ன 10 வருஷம் இவங்க உன்னை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. என்னைக்கு எந்த மனுஷனுக்கு உண்மை தெரிஞ்சதே? வெளி தோட்டத்தை பார்த்து தானே பழகுறீங்க. இந்த நிக்க சொந்தம் என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா? அவன் தான் தேடுறாங்க கூட வெளியில யாருக்கிட்டையும் காட்டிக்கல. ஏன்னா உனக்கு கெட்ட பேர் வந்துருமா. அவன் முன்னாடி இப்படி பண்ணிட்டேடி பாடி. சரி சரி, அழாத. பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா ஒரு இடத்துல நிக்கணும். கோல கிளப்பிட்டு நின்னா இப்படிதான் ஆகும். என்ன சொல்றாங்க? விடு அம்மா, வாய் வச்சு சும்மா கும்பிட்டீங்களா? அதான் எல்லாம் போச்சல. லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நான் எல்லாம் நாசமா போச்சுது. மானங்கிட்ட கொலைய தூக்கிட்டு அலைஞ்சாவல. அதனால வந்த வேலை தான் இது. இதுக்கு மேல என் தங்கச்சி நீங்க ஒரு வார்த்தை பேசுவீங்க. என்ன நடக்குதுங்க? நீ எவங்கடியா ஓடி போய்ட்டியா? அத்தை அப்படிதான் நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்னத்தா? என்ன சொல்றாங்க? அம்மாக்கு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கோவம். காசு புள்ள செலஞ்சிட்டல, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணுல பாத்துக்கலாம். காசு பணம் செலவாயிட்டுனா கத்துறாங்க. அப்போ எனக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லையா? அப்போ எனக்கு நான் கிடைக்காம போயிருந்தாலும்? அம்மா, நீங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அதான் கிடைச்சிட்டல. ஆமா, இவன் ஒண்ணே பாக்கண்டா. நம்ம செலவு காசெல்லாம் திரும்ப வந்துரும் பாரு. அந்த பந்தல அங்கதான் இருக்கு. வேணா வேற பொண்ண பார்த்து கல்யாணம் வைங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்க அம்மா பேசுறது மட்டும் நியாயமா என்ன? ஒரு வாலி பிள்ளை காணாம போய் அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்கோம். அந்த சந்தோஷப்படாம காசு சொல்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப என் தங்கச்சிக்கு எது ஆனாலும் பரவாயில்லையா? அவங்க வயசானவங்க அப்பதான் கத்துறாங்க, விடு. அப்படியா? வயசானவங்க பேசின பேச்சு பேச்சாகாது. ஏன் அது தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அத பிள்ளை கிடைச்சிட்டால, இப்ப என்ன கொஞ்சம் செலவழிஞ்சிருக்கும் அவ்வளவுதானே. அந்த காசை நான் தாரேன். இன்னொரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். தேவையில்ல மேனி, பெரிய வியாதியா இருக்குது. ஒரு புழுக்க நாய் போச்சு. மூத்தவ விரும்பினவன் தான் இவ கட்டிட்டு போயிட்டானே. எவ்வளவு பெரிய அசிங்கம் எனக்கு. இனி இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் நான் அண்ணா வீட்டு பையன் தான் அவளை பார்த்தானான்னு ஊரு முழுக்க சொல்லுவாங்க. இப்ப அவ அந்த வீட்டு மருமகளா இல்ல என் வீட்டு மருமகளா? வாயை மூடுங்க. அப்படி ஒண்ணு நான் உங்க வீட்டுக்கு வாழ வரேன்னு அவசியம் இல்ல. நான் எங்க அம்மைக்கு பிள்ளையா இருந்துட்டு போறேன். இல்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. ஏமா அப்படி ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வாழ வேண்டாமா? ஏன் வாயை மூடு. அம்மா, நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருங்களேம்மா. 5 லட்சம் வதனே பாத்துக்கலாம், நான் பாத்துக்கல. எனக்கு இப்ப பணம் செலவுக்கு கூட பேச தெரியல. பட் அவமானம் தான் வலிக்குது. இவளை எவனா பார்த்தானா? இவளை கடத்துக்கு போல அவளை கடத்திட்டானா? அவன் எவன் கூட ஓடி போயிட்டா. இப்படி அப்படின்னு ஐயோ காதுல விழாததே கிடையாது. இவளை என் வீட்டுக்கு கூட்ட வச்சு நான் காலத்துக்கு அவமானப்படுறதுக்கால அப்படி ஒண்ணு நாங்க வர வேண்டாம் உங்க வீட்டுக்கு. உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பத்தினியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நான் யார் மனசுல யாரையும் நினைக்கவே மாட்டாங்க பாருங்க. உங்க பிள்ளைய முத நினைக்கிற ஒரு பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க. குட் பை. வாய மூடுங்க. பேச வேண்டிய இடத்துல பேசல. உங்க அம்மா சொன்னது உங்களுக்கு புரியல? நாங்க ஒழுக்கம் கட்டவங்களாம். நல்ல ஒழுக்கமா அடக்க ஒடுக்கமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனி என்ன தேடி வந்தீங்க. வாயை மூடுன்னு சொன்னேன். நான் எதுக்கு வாய மூடணும்? யாரு பத்த பேசிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல. நாத்தே, நீ பேசுறது ரொம்ப தப்பு. 3 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்காங்கக்காக உன் இஷ்டத்துக்கு பேசாத. நான் 3 பொம்பளை பிள்ளை பெற்றேன். ஆனா கரெக்டா தான் வளர்த்துருக்கேன். என் பிள்ளைல என்னைக்கும் ஒழுக்கம் கட்டு போனதே இல்ல. ஆமா, என் பிள்ளைல கொள்கையா தான் சுத்திட்டு இருந்தாளுங்க. அத ஒண்ணு மனசுக்குள்ள மறைச்சு வைக்கலையே. இந்த ஊர் முழுக்க சொல்லிட்டு தான் அலைஞ்சாலுவ. பெத்த தாய் என்கிட்ட கூட என் பிள்ளைல மறைக்கல. என் பிள்ளைல வெளிப்படையா ஓப்பனா இருந்தாலுவ. ஏன்னா என் பிள்ளைல மனசுல எதுவுமே இல்ல. இப்படி வக்கத்து வந்து பேசல, அவங்களுக்கு வெக்கமே இல்ல மேனி. ஏன் நீ வாரிசுல எதுவுமே பண்ணல? மைனி, என்னமோ நீ சரியா இருந்து போன மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, எல்லார் மனசுக்குள்ளயும் முதல் காதல் ஒண்ணு இருக்கதான் செய்யும். அப்படி பார்த்தா என் பிள்ளைகளுக்கு முதல் காதல் உன் பிள்ளைல தான். உன் பிள்ளைங்க அரிஷ்டக்காரங்க தான். என் பிள்ளைக்கு 26 வயசு ஆகுது. ஒருத்தனையும் ஏத்து பார்க்கல.
இவ பின்னாடி சுத்தி வந்த பத்தி கூட என்கிட்ட தான் என் பிள்ளை சொல்லுவா. இப்படி என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காமா, ஏதாவது அவனை பண்ணுங்கன்னு. நான் தான் நம்மூர் தெரு பையல தானே என்ன பண்ணிடுவான் நம்மள மீறின்னு மெத்தனமா இருந்துட்டேன். அவன் மேல எந்த தப்பு இல்ல, என்கிட்ட என் பிள்ளை சொல்லதான் செஞ்சா. ஏன் உன் பிள்ளைக்கு தெரியாதான்னு கேட்டு சொல்லு பாப்போம். மாப்பிள்ளைக்கும் தெரியும். ஏன் அவர் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா என்ன? அவர் அன்னைக்கு எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. என் பிள்ளை மனசுல முத வந்தது ஓ பிள்ளைதான். இங்க பாரு நேத்து, நான் என் பிள்ளை கட்டிக்கன்னு உன் கால்ல விழ போதில்ல. சராசரி அம்மாவா நான் இருக்க போறது இல்ல. என் பிள்ளையில கண்ணி கல்யாத முதிர் கன்னியா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருந்துட்டு போட்டோம். உன் வீட்டுக்கு ஒழுக்கம் கட்டவங்க பேரோட வரணும்னு அவசியமே இல்ல, அதை நிரூபிக்கணும்னு அவசியமும் இல்ல. டீ குளிச்சு நிரூபிக்கிற காலம்லாம் மாறி போச்சுது. அப்படி என் பிள்ளை பத்தினி நிரூபிச்சிட்டு உன் வீட்டுக்கு வர வேண்டாம். என் பிள்ளைல காலத்துக்கு முதிர்கன்னியா என் வீட்டுல இருந்துட்டு போட்டோம். வாங்கம்மா, எவன் காலையும் எவ காலையும் விழ வேண்டாம். நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்களா? சத்தியமா இல்ல. சத்தியமா இல்லல? சத்தியமா இல்லடி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. டேய், அதாவது அம்மா சொல்லிட்டல, வாங்க போலாம். சும்மா இருங்கம்மா. என்ன போய் கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரி வாங்க. காலையில் நடக்க வேண்டிய கல்யாணம் நைட் நடக்கு, அவ்வளவுதானே. வாங்க போலாம். யாரும் வரட்டானே, வீட்டுக்கு வச்சு தாலி கட்டிக்கலாம். வாங்க. என் பேச்ச மீறி தான் கல்யாணம் போற. மனசுல சம்பந்தம் எல்லாம் தூக்கி எறிய முடியாது. ஒரு நிமிஷம் தான். இது நீங்க முழுசா நம்புறீங்கல்ல? நம்புறேன். நான் உங்களை தான் முத நேசிச்சேன்னு நம்புறீங்கல்ல? நம்புறேன்டி. அதனால தான் கல்யாணம் கூப்பிடுறேன். அத உங்க அம்மா என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்களோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணா போதும். ஏன் இல்ல, என்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேரோட ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போகவே கூடாது. அவ வாழ்ற வாழ்க்கை நரகமாயிரும். உங்களை கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட தைரியமா கெத்த என்னால நின்னு போராட முடியும். உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்தேன், தினம் குற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிருவேன். இதான் இவங்க சந்தர்ப்பம்னு குத்தி குத்தி காட்டுவாங்க. அவங்க குத்தி காட்டி காட்டி நான் அப்படிதான் எனக்கே தோண ஆரம்பிச்சிடும். என்னன்னு உங்களுக்கு நான் மணி வெயிட்டா புருஷன் என்ன நினைப்பாரோ அதையே நினைச்சிட்டு இருப்பாரோன்னு நினைச்சு நான் பயந்து நான் சாகணும். அதை விட எங்க அம்மா சொன்ன மாதிரி முதிர் கன்னியாவே நான் இருந்துட்டு போறேன். எப்போ உங்க மனசுல ஒரு துளி சஞ்சலம் கூட இல்லாம நான் கெட்டிக்க போறவா சுத்தமானவான்னு நினைக்கிறீங்களோ, உங்க அம்மாக்கு எப்ப புரிய வைக்கீங்களோ அப்ப கல்யாணம் பண்ண போதும். அது வரைக்கும் நான் எங்க அம்மாக்கு பிள்ளையாவே இருந்துட்டு போறேன். காதலை நிரூபிச்சுட்டு என் மேல காதல் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வேணும்னா நிரூபிச்சுட்டு தாலிய கட்டுங்க. நாங்களும் எதுலயும் குறைஞ்சவங்க இல்ல. என்னதானே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விடுக்கா, இதெல்லாம் சகஜம். விடு முகில், வீட்டுக்கு வா. அம்மா போங்கம்மா. அவரை விட்டுட்டா சொல்றீங்க? அத உங்க அக்கா சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் எதுக்கு என் முயலத்தனை விட்டு கொடுக்கணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. ஆமா, ஒரு நாள் நைட் ஃபுல்லா இவன் கூட இருந்திருக்க. அம்மா வாய் மூடல. நினைச்சு பார்த்தா அருள் இல்ல. நாத்தி, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. அவங்க கிடக்காங்க. அவங்க சொன்னா என்ன பேச்சு பேசுறீங்க? ஆமால, நேத்து கட்டிட்டு வந்தவன் இன்னைக்கு சாயங்காலம் ஆகுது. வாத்த கூட இதே வீட்ல ஒண்ணா இருந்திருக்கா.